அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேதத்துள்ள ஒரு வசனத்தை வாசித்து நான் என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. சமீபத்துல ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தம்பி படிக்கும்போது அவனுடைய ஸ்கூல்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான மார்க் வாங்குறான். அப்ப வாங்கும்போது வாங்கி அவனுக்கு அவார்டு கொடுக்கும் போது கெச்சம் கேட்கிறாங்க, உனக்கு நீ ஃபியூச்சர்ல நீ என்ன செய்யலாம், என்ன ஆகலாம், என்ன படிக்கலாம்னு சொல்லி நீ ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் டாக்டருக்கு படிச்சு நான் நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சொன்ன போது பாத்தீங்கன்னா அவனுடைய மேல் படிப்பு காலேஜ் படிப்பு தொடருது. அப்படியே காலேஜ் படிப்பு தொடர்ந்து போகுது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல தீய நண்பர்களோடு கூட சேர்ந்து அவன் குடி பழக்கத்துக்கு என்ன செய்யறான், அடிமையாகி விடுகிறான். முடிவுல அவன் ஆரம்பத்துல அதை குடிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் ஒவ்வாமை இருந்தாலும் கூட அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நண்பர்களுடைய தூண்டுதல்னால மறுபடியும் அவன் என்ன செய்யறான், குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் போதை வஸ்து கஞ்சாவுக்கு அடிமையாகி முடிவுல தன்னுடைய அந்த போதை வஸ்துக்களை வாங்குவதற்காக அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் திருட ஆரம்பிக்கிறான், கொள்ளையடிக்கிற ஆரம்பிக்கிறான். முடிவுல பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய நண்பர்களோடு கூட அந்த போதை வஸ்துல அவங்க சண்டை போடும் போது தன்னுடைய நண்பனையே குத்தி தன்னுடைய லைஃப அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா சிறைச்சாலையில என்ன செய்யறான், அனுபவிக்கிறான். இது ஒருவேளை ஒரு பார்க்கிற ஒரு வீடியோ காட்சியாக இருந்தாலும் கூட இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. யாரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தோடு கூட இருக்கிறோம், ஒவ்வொரு கனவோடு கூட நம்ம இருக்கிறோம். இந்த வேதத்துல பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் என்ன செய்வாங்க, எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்க, இச்சையடக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய படிப்பு பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு அந்த காலேஜ் பருவத்துக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலவிதமான உங்களுடைய ஆசைகளை அல்லது உங்களுடைய கனவுகளை என்ன செய்தோம், அது டைவர்ட் ஆகக்கூடிய அல்லது சிதறடிக்கக்கூடிய சில காரியங்கள் என்ன செய்யும், உங்களுடைய வாழ்க்கையில நேரிடலாம். ஏன்னு சொன்னா வேதத்துல நாங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரை விழுங்கலாம்னு சொல்லி என்ன செய்யறான், வகை தேடி சுற்றி திருவது போல எல்லா இடங்களிலும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செல்போனே போதும் நம்மளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்வதற்கு, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொள்வதற்கு அல்லது பல தீய பழக்கங்களை பழகி கொள்வதற்கு என்ன செய்யும், நமக்கு செல்போன் ஒன்றே போதும் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல என்ன செய்யறோம், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால அங்க அருமையான தம்பி தங்கச்சி, நீ படிக்கிற வயசுல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீ என்ன செய்யற, இந்த பந்தய சாலையில நீ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல நீ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னை டைவர்ட் பண்ற அந்த வாழ்க்கைக்கு அல்லது பிசாசானவன் விரிக்கிற அந்த வலையில என்ன செய்யாத, உன்னை சிக்கி உன் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாத. இங்க பந்தய சாலை ஓடுகிற எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இச்சையடக்கத்தோடு ஓடுவாங்க. என்ன இச்சையடக்கம், நான் அந்த பந்தய சாலையில ஓடி எப்படியாகிலும் பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, மற்ற அந்த பந்தய சாலையில ஓடும் போது மற்ற எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதிக பாரமான ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. அவனால ஆண்டவர் சொல்லுகிற போது எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரத்துல சொல்றாரு, உங்களை சுற்றி நிற்கிற பாவங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரையே நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லிங்க வேத வசனம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில இன்னும் நிறைய இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும், இதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி எவ்வளவோ ஒரு ஆசையோடு கூட நீ படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லது உன் வாழ்க்கையில என் பேரண்ட்ஸை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட இருக்கலாம். நான் நல்ல பெரிய ஆளாய் சம்பாத்தியம் பண்ணி அநேகருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நீ என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆகையினால இப்படிப்பட்ட பாவமான காரியத்துக்கு நீ என்ன செய்ய
நீ நோ சொல்லி என்ன செய்யணும், பழகணும்னு சொல்லி உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த பாத்தீங்க அப்படி சொன்னா நான் ஒரு 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 தீர்மானத்தை என்ன செய்யணும், நாம் எடுக்கணும். பந்தய சாலையில ஓடுகிற எல்லாம் அவங்களுடைய போக்கஸ், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய வெறியெல்லாம் என்னவா இருக்கும், எப்படியாவது நான் ஓடி போய் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதே போல நீ இந்த படிக்கிற வயசுல நான் எல்லாம் உன்னுடைய ஆசை என்னையோ, ஆசை என்னவா இருக்கோ அதை நான் பெற்றுக்கொள்ளணும், ஒரு சாதிக்கணும்னு சொல்லி என்ன செய்ய, நீ உன்னுடைய வாழ்க்கையை ஓடு. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நீ ஓடு. உனக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், உதவி செய்வார். சில காரியங்களுக்கு நோ சொல்ல பழகிக்கோ. ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் இப்ப ஒரு பாவ பழக்கத்துக்கு அவங்க இழுக்கிறாங்களா, அல்லது ஒருவேளை அந்த போதை வஸ்துக்கு இதை அனுபவி, இதை நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா, அதுக்கெல்லாம் என்ன செய்ய அப்படின்னு சொன்னா நோ சொல்லி நீ பழகிக்கோ. வேதத்துல யோசேப்பு என்ற ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே போத்திபாருடைய மனைவி தன்னோடு கூட பாவத்திலே விழும்படி அவள் என்ன செய்யறா, அழைப்பு கொடுக்கிறா, வம்பு பண்றா. ஆனா அந்த யோசேப்பு என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு அவன் அந்த பாவத்துக்கு உட்படாதவனாய் ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பை தான் பின் நாட்கள்ல ஆண்டவர் எகிப்தி தேசம் முழுவதுக்கு என்ன செய்யறார்னா ராஜாவா இருக்கிறார். சாதிக்கிற அந்த வயசுல எந்த விதமான சபலத்துக்கும் உன் வாழ்க்கையில இடம் கொடுத்துடாதபடி இப்படிப்பட்ட பந்தய சாலையில ஓடுகிற நீ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.